வேதாந்ததேசிக யதீந்திர கட்டாட்சலப்த த்ரையந்தசார மணபத்ய குணம்புதாக்ரியம் நாராயணாத்யதிதுர்ய கிருபாபிஷிக்தம் ஸ்ரீரங்கநாத யதிசேகரம் ஆஸ்ரயாமஹ. நமஸ்தபாயே. இன்றைய தினம் மேதா பூர்வபாகத்தினுடைய கிளாஸ் நம்பர் 10ல் இருந்துருக்கும். இதற்கு முன்னாடி வகுப்புல யாந்தவாந்தாதேச சந்தின்னு சொல்லக்கூடிய சந்தியை நாம கடைசியா பார்த்து முடிச்சிருந்தோம். அந்த சந்தியானது ஸ்வரசந்திக்கு கீழே மொத்தம் அஷ்டவிதாக 8 விதங்களான சந்திகளை நம்ம பார்க்க போறோம்னு சொல்லியிருந்தோம். அதுல முதல் சந்தியாக இருக்கக்கூடிய எண் சந்தியை பார்த்து முடிச்சிட்டோம். அதற்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய யாந்தவாந்தாதேச சந்திகிய சென்ற வகுப்புல பார்த்து முடிச்சிருந்தோம். அதை தொடர்ந்து இன்றைய தினம் குணசந்திகி அப்படிங்கிற இந்த சந்தியை இன்றைய தினம் நாம தெரிஞ்சுக்கிறோம். பிரதி வகுப்புல ஒரு சந்தியை தான் நம்ம நியமமா கத்துன்னு போயிட்டு இருக்கோம். அந்த ரீதியில இன்றைய தினத்திற்கான சந்தி என்ன, ஸ்வரசந்திக்கு கீழே வரக்கூடிய குணசந்திகி அப்படிங்கிற சந்தியை நாம தெரிஞ்சுக்க போறோம். அதற்கு முன்னாடி ஒரு சுபாஷிதம், இன்றைய தினத்திற்கான சுபாஷிதம் என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க. உபகாரிஷு யஹா சாதுஹு சாதுத்வே தஸ்ய கோ குணஹ அபகாரிஷு யஸ் சாதுஹு சஸ்ஸாதுஹு சத்பிருச்சதே. உபகாரிஷு யஹா சாதுஹு சாதுத்வே தஸ்ய கோ குணஹ அபகாரிஷு யஸ் சாதுஹு சஸ்ஸாது சத்பிருச்சதே அப்படிங்கிறது சுபாஷிதம். இந்த சுபாஷிதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா, பொதுவா சத்புருஷர்கள் இந்த லோகத்துல நிறைய பேர் இருக்கதான் செய்யறா. அந்த சத்புருஷா அப்படிங்கிறவா எப்படி இருப்பா, எப்படி இருந்தா அவ நல்லவான்னு சொல்லுவோம். சத்புருஷானே நல்லவாதான். அவளுடைய குணம் எந்த மாதிரி இருந்தா அவளை நம்ம சத்புருஷான்னு சொல்லுவோம் அப்படின்னா, இந்த ஸ்லோகமானது டிஃபைன் பண்றது பாருங்க. உபகாரிஷு எஸ் சாதுகு, அதாவது தனக்கு உதவி செய்பவனுக்கு நல்லவனாக இருப்பது நல்ல குணம் கிடையாது. உபகாரிஷு எஸ் சாதுஹு சாதுத்வே தஸ்ய கோ குணஹ, தனக்கு உபகாரம் பண்றவாளுக்கு மாத்திரம் அவளிடத்துல நல்ல குணத்தோட இருக்கிறது அப்படிங்கிறது அது சாதுக்களுடைய நல்ல குணமான கிடையாது. வேற என்ன நல்ல குணம்? அபகாரிஷு எஸ் சாதுஹு, தனக்கு நல்லது பண்ணலனா கூட பரவாயில்ல, அவளிடத்திலும் எவனொருவன் என்ன பண்ணுவா, சாதுவா நடந்துக்கிறானோ, அபகாரம் செய்தவனுக்கும் நல்லவனாக இருப்பவனே யாரு, சத்புருஷனாவான் இல்லையா. தனக்கு உதவி செய்யறனுக்கு நல்லவனாக இருப்பது அப்படிங்கிறது நல்ல குணமே கிடையாது. அபகாரம் செய்பவனுக்கும் நல்லவனாக இருப்பவனே சத்புருஷனாவான் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகமான நமக்கு காண்பிச்சு கொடுக்கறது. நமக்கு ஒருத்தர் பிரத்யுபகாரம் பண்ணுவான்னு அவளோட நல்லவளா இருக்கிறது கூடாது. அது நம்மளுடைய சாதுக்களுடைய குணமே கிடையாது. சரி, எதுடா சாதுக்களுடைய குணம் அப்படின்னாக்கா, உபகாரம் செய்வார்கிட்ட மாத்திரம் இல்லாம அபகாரம் செய்தா கூட பரவாயில்ல, அவளிடத்துல நம்ம நல்லவனா இருக்கோம் பார்த்தீங்களா, அப்பதான் அது சாதுக்களுடைய நல்ல குணம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். உபகாரிஷு எஸ் சாதுஹு சாதுத்வே தஸ்ய கோ குணஹ அபகாரிஷு எஸ் சாதுஹு சஸ்ஸாதுஹு சத்பிருச்சதே. என்ன அர்த்தம்? தனக்கு உதவி செய்பவனுக்கு நல்லவனாக இருப்பது குணமல்ல, அபகாரம் செய்பவனுக்கு நல்லவனாக இருப்பவனே யாரு, சத்புருஷனாவான் அப்படிங்கிறது இன்றைய தினத்திற்கான சுபாஷிதம். அது தொடர்ந்து நாம இன்றைய தினம் பார்க்கக்கூடிய சந்தி என்ன சந்தி, குணசந்திஹி அப்படிங்கிறத நாம பார்க்க போறோம். ஸோ ஒரு சந்திக்கும் ஒரு சூத்திரத்தோடு தான் நம்ம அந்த சந்தியினுடைய டெஃபினிஷனை நான் உங்களுக்கு அழகா காண்பிச்சுட்டே வரேன். அந்த சந்தியினுடைய சூத்திரம் என்ன, அதனுடைய டெஃபினிஷன் என்ன, அதற்கு என்ன உதாரணம், அந்நியத் உதாரணம் என்ன அப்படிங்கிறத கிரமமா பார்த்துட்டே வரும். அந்த ரீதியில இந்த ஸ்வரசந்திக்கு கீழே இருக்கக்கூடிய 3வது சந்தி குணசந்திகின்னு பேர். முதல்ல குணம்னா என்ன, குணஹான்ற அந்த டெக்னிக்கல் டேர்ம் இவ என்ன கிராமட்டிக்கல் டேர்ம் பயன்படுத்துறானாக்கா, ஏகார ஓகார அர் அல், இதுக்குதான் குணஹான்னு பேர். குணஹான்னு எதை சொல்றா இந்த கிராமட்டிக்கல் டேர்ம்ல,
அப்படின்னாக்கா குணஹா நாம ஏகார ஓகார அர் அல் இந்த 4 வர்ணங்களுக்கு தான் குணஹான்னு பேர். சரி, இந்த குணமானது என்னென்ன நடக்க போறது? இதையே குணசந்தின்னு சொல்றா. குணம்னு சொல்லிட்டு இந்த 4 வர்ணங்களை ஏன் சொல்லியிருக்கோம் மேற்கொண்டு பார்க்கலாம். அகார ஆகார பிளஸ் இகார ஈகார, அதுக்கு அடுத்தது அகார ஆகார பிளஸ் உகார ஊகார, அண்ட் தென் அகார ஆகார ரிகார ருகார, அதுக்கப்புறமா அகார ஆகார பிளஸ் லுகாரம். இந்த மேலே கொடுக்கப்பட்ட அந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய வர்ணங்களுக்கு இந்த குணம்னு சொல்லக்கூடிய ஏ ஓ ஐர் சாரி அர் அல் இந்த 4 வர்ணங்களானது குணம்னு சொல்லிட்டோம் இல்லையா, இது வரப்போறது எதனுடைய ஸ்தானத்துல? அகார ஆகார பிளஸ் இகார ஈகாரம் சேரும் பொழுது. அதே மாதிரி அகார ஆகாரத்தோட உகார ஊகாரம் சேரும் பொழுது. அதே மாதிரி அகார ஆகாரம் பிளஸ் ருகார ருகாரம், அதே மாதிரி அகார ஆகாரம் பிளஸ் லுகாரம். அப்ப என்ன அர்த்தம்னாக்கா இ இ உ உ ரு ரு லு இந்த 4 வர்ணங்கள் இருக்கு இல்லையா, இ உ ரு லு ஞாபகம் வச்சுக்கோங்க. இ உ ரு லு இந்த 4 வர்ணங்களுக்கு கிரமேண ரெஸ்பெக்டிவ்லி என்ன வரப்போறது? இகார ஈகாரங்களுக்கு ஏகாரம்ங்கிற குணமும், உகார ஊகாரத்துக்கு ஓகாரம்ங்கிற குணமும், ரிகார ருகாரத்துக்கு அர் அப்படிங்கிற குணமும், அதே மாதிரி லுகாரத்துக்கு அல் அப்படிங்கிற வர்ணமும் இந்த இந்த குண வர்ணங்கள்லாம் வரப்போறது. அது எப்படி இருந்தா வரப்போறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் இல்லையா. பாருங்க, அகார ஆகார இத்தியேதாபியாம் வர்ணாபியாம் இகார ஈகார இத்தியேதயோஹோ பரயோஹோ ஏகாரஹ. இது முதல் பாயிண்ட். முதல் பாக்ஸ்ல இருக்கு இல்லையா, 4 பாக்ஸ் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கு. ரோ காலம் எத்தனை இருக்கு? 4 இருக்கு. மேல 4 கீழே 4 இருக்கு. இதுல முதல்ல என்ன இருக்கு? அகாரம் பார் ஆகாரம், அதனோட இகாரம் பிளஸ் ஈகாரம் இத்தியேதயோஹோ பரயோஹோ அப்படின்னாக்கா இது பரமாக இருக்கும் பட்சத்தில் ஏகாரஹா அப்படிங்கிற குணவர்ணமானது வரப்போறது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பூர்வம் பரம், அதை ஞாபகம் வச்சுக்கணும். பூர்வம் பரம்னா என்ன அப்படின்னாக்கா 2 பதங்கள். முதல்ல இருக்கக்கூடிய பதத்துக்கு பூர்வம்னு பேரு, அடுத்து இருக்கக்கூடியது பரம்னு பேரு. பூர்வத்தினுடைய எண்டிங், பரத்தினுடைய ஆரம்பம், இதை வச்சுதான் இந்த வர்ணமானது வரப்போறது அப்படிங்கிறத நம்ம சொல்ல போறோம். அப்போ அகார ஆகார இத்தியேதாபியாம் வர்ணாபியாம் இந்த அகார ஆகாரத்தை காட்டிலும் இகார ஈகாரம் இந்த இகாரமோ அல்லது ஈகாரமோ இத்தியேதயோஹோ பரயோஹோ பரமாக இருக்கும் பட்சத்தில் ஏகாரஹா அப்படிங்கிற குணமானது வரப்போறது. இது ஒரு பாயிண்ட் கமா. அடுத்தது உகார ஊகார இத்தியேதயோஹோ உகாரத்தையும் ஊகாரத்தையும் காட்டிலும் பரமாக இருக்கக்கூடிய வர்ணம் எது இருக்க போறது? உ உ எதை காட்டிலும்? அகார ஆகாரத்தை காட்டிலும் பரமான உகார ஊகார இத்தியேதயோஹோ பரயோஹோ என்ன வரப்போறது? ஓகாரஹா. இது 2வது பாயிண்ட். 3வது பாருங்க, அகார ஆகார இது இருக்கு இல்லையா, இதுக்கு ரிகார ருகார இத்தியேதயோஹோ பரயோஹோ என்ன வரப்போறது? அர். அதே மாதிரிதான் லுகாரே பரே என்ன வரப்போறது? அல் ச பூர்வபரயோஹோ ஸ்தானே ஏகாதேசோ பவதி. ஆதேசம் நாம கிம்? ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சத்ருபதாதேசா. இந்த வர்ணத்தை எடுத்துட்டு இன்னொரு வர்ணமானது அதனுடைய இடத்துல வந்து உட்கார போறது. சரி, எப்போ? பூர்வ பரம், பூர்வத்தில் இருக்கக்கூடிய அக்ஷரம் பரத்துல இருக்கக்கூடிய அக்ஷரத்தை எடுத்துட்டு அதனுடைய ஸ்தானே என்ன வரப்போறது? புதுசா ஒரு வர்ணமான வரப்போறது. இப்ப இங்க நடக்கக்கூடிய சந்திக்கு என்னன்னு பேர் வச்சிருக்கோம்? நம்ம குணசந்திஹி அப்படிங்கிற பேர் வச்சிருக்கோம். சரி, குணசந்திகினா என்னென்ன வர்ணங்கள் ஆதேசமா வரப்போறது அப்படின்னாக்கா ஏகார ஓகார அர் அல் இந்த 4 குணங்களும் ஆதேசமா வரப்போறது. எதனுடைய இடத்துல வரப்போறது அப்படின்னாக்கா அகார ஆகார இத்தியேதாபியாம் வர்ணாபியாம் இகார ஈகார இத்தியேதயோஹோ பரயோஹோ அதுக்கு என்ன வரப்போறது? ஏகாரமான வரப்போறது. அதே மாதிரி உகார ஊகார இத்தியேதயோஹோ பரயோஹோ ஓகாரஹ. அதே போல ரிகார ருகார இத்தியேதயோஹோ பரயோஹோ அர். அதே மாதிரி லுகாரே பரே அல்ச பூர்வ பரயோஹோ ஸ்தானே
பூர்வம் பரம் இல்லையா? இதனுடைய எண்டிங் அதனுடைய தொடக்கம். இந்த ரெண்டு வர்ணங்களுடைய ஸ்தானத்துல ஏகாதேசோ பவதி. எது ஏகாதேசமா வரப்போறது? ஏகாரம் அல்லது ஓகாரம் அல்லது அர் அல்லது அல். எந்தெந்த இடத்துல மேல கொடுத்திருக்கிற வர்ணங்களுடைய இடத்துல கீழே இருக்கக்கூடிய வர்ணமானது அந்த பாக்ஸ்ல காண்பிச்சு கொடுத்திருக்கா இல்லையா, அது அப்படியே ரெஸ்பெக்டிவ்லி வரும். இ இ உ உ ரு ரு லு. இதனுடைய இடத்துல ஏகார ஓகார அர் அல் இந்த வர்ணங்களானது குணவர்ணங்களானது ஆதேசமா வரப்போறது. இந்த ஏகார ஓகார அர் அல் இந்த வர்ணங்களுக்கு குணம்னு நம்ம பேர் கொடுத்ததுனால இந்த வர்ணங்கள் ஆதேசமா வரபடியினால இங்கு நடக்கக்கூடிய இந்த சந்திக்கு என்னன்னு பேரு? குணசந்தி அப்படிங்கிறதாக. ஓகேவா? என்ன சொல்றோம்? மறுபடியும் சொல்றோம் பாருங்க. குணஹா நாம ஏகார ஓகார அர் அல், இதுக்குதான் குணம்னு பேர். மேல இருக்கக்கூடிய வர்ணங்களுடைய இடத்துல கீழே இருக்கக்கூடிய வர்ணங்களானது ஆதேசமா வரப்போறது அப்படிங்கிறத இங்க உங்களுக்கு பேராகிராஃபா கொடுத்துருக்கா. அதை திரும்ப படிக்கிறேன் பாருங்க. அகார ஆகார இத்யேதாபியாம் வர்ணாபியாம் இகார ஈகார இத்யேதயோஹோ பரயோஹோ ஏகாரஹ 1. ஊகார ஊகார இத்யேதயோஹோ பரயோஹோ ஓகாரஹ நம்பர் 2. ருகார ருகார இத்யேதயோஹோ பரயோஹோ அர் லிகாரே பரே அல்ச பூர்வபரயோஹோ ஸ்தானே ஏகாதேசோ பவதி. இதுதான் குணசந்தியினுடைய ஸ்வரூபம். சரி, இதுக்கு என்ன பண்ண போறோம்? கிரமமா உதாரணம் பார்க்க போறோம் ஒன்னு ஒன்னா. ஏன்னா 4 குணவர்ணங்கள் வரப்போறது இல்லையா? என்னென்ன? ஏ ஓ அர் அல். இந்த ஒன்னொன்னுத்துக்கும் எப்படி இருந்தா அந்த ஆதேசமானது வரப்போறது அப்படிங்கிறது நம்ம உதாரணம் பார்த்துட்டு, மேலும் இந்த குணசந்திக்கு என்ன சூத்திரம், அந்த சூத்திரத்தினுடைய விருத்தி என்ன அப்படிங்கிறது இன்றைய தினம் நாம தெரிஞ்சுக்க போறோம். சரியா? பாருங்க, இதை தொடர்ந்து நம்ம ஒரு ஒரு குணவர்ணங்களுடைய எக்ஸாம்பிள் என்ன, உதாரணம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல என்னது? அகார ஆகார. அதான் பாக்ஸ்ல கொடுத்திருந்தோம். அகார ஆகார பிளஸ் இகார ஈகார ஈக்குவல் டு ஏவா மாற போறது. எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல தேவ பிளஸ் இந்திரஹா. தேவ பிளஸ் இந்திரஹா. தேவன் சொல்லும்போது எப்படி இருக்கு? ஆ முடியுது. இந்திரஹான்னு சொல்லும்போது ஈல பூர்வம் முதல் வர்ணமா ஆரம்பிக்கிறது. இந்த அகார இகாரஸ்ய ஸ்தானே ஏகாதேசா ஆதேசோ பவதி. அப்ப என்ன ஆகும்? தேவ பிளஸ் இந்திரஹா தேவேந்திரஹா. இது ரூபம் சித்தியதி. அடுத்தது என்ன கொடுத்திருக்கா பாருங்க. கண பிளஸ் ஈஷா. கணன்னு சொல்லும்போது நகாரத்துல கடைசி என்ன ஓசையில இருக்கு? அகாரம் இருக்கு. ஈஷான்னு சொல்லும்போது பூர்வத்துல முதல் வர்ணம் என்ன? ஈ இருக்கு. அப்ப அகார ஈகார ஸ்தானே ஏகாதேசம் வந்ததுன்னா கண பிளஸ் ஈஷா கணேஷா. இது ரூபம் சித்தியதி. அடுத்தது மகா பிளஸ் இந்திரஹா. மகான்னு சொல்லும்போது ஆகாரத்துல முடியிறது, இந்திரஹான்னு சொல்லும்போது ஈகாரத்துல ஆரம்பிக்கிறது. அப்ப பூர்வபரயோஹோ ஸ்தானே நாம ஆகார இகாரஸ்ய ஸ்தானே ஏகாரஹா பவிஷ்யதி. அப்ப என்ன ரூபம் சித்திக்கும்? மகா பிளஸ் இந்திரஹா மகேந்திரஹா. இது ரூபம் சித்தியதி. அடுத்தது மகா பிளஸ் ஈஷா. மகா பிளஸ் ஈஷா ஆகார ஈகாரஸ்ய ஸ்தானே ஏகாரஹ ஆதேசோ பவதி. அப்ப என்ன ரூபம்? மகேஷா. இது ரூபம் சித்தியதி. மகா பிளஸ் ஈஷா மகேஷா. இது ஏகாரத்தினுடைய உதாரணம். அகாரம் பிளஸ் இகாரத்தை சேர்த்து அந்த ரெண்டு வர்ணங்களுக்கு பதிலாக ஏங்கிற வர்ணம் ஆதேசமாக வரும் பட்சத்தில் அதனுடைய ரூபம் எப்படி சித்திக்கும்ன்றது அழகா உங்களுக்கு 4 எக்ஸாம்பிள்ல காமிச்சிருக்கா. என்னென்ன? தேவ பிளஸ் இந்திரஹா தேவேந்திரஹா. கண பிளஸ் ஈஷா கணேஷா. மகா பிளஸ் இந்திரஹா மகேந்திரஹா. மகா பிளஸ் ஈஷா மகேஷா. இது ரூபம் சித்தியது. அடுத்தது ரெண்டாவது என்ன வர்ணம்? ஓ அப்படிங்கிற குணவர்ணமானது ஆதேசமா வரப்போறது. எதனுடைய ஸ்தானத்துல? அகாரம் ஆர் ஆகாரம் பிளஸ் உகாரம் ஆர் ஊகாரம். இந்த ரெண்டு வர்ணங்கள் பூர்வபரமாக இருக்கும் பட்சத்தில் ஓங்கிற குணவர்ணமானது ஆதேசமா வரப்போறது. அப்ப ரூபம் எப்படி சித்திக்கும்னு பார்க்கலாம். சூரிய பிளஸ் உதயா. சூரிய பிளஸ் உதயா. சூரியன் சொல்லும் போது ஆல முடியறது இல்லையா, அது பூர்வம். உதயான்னு சொல்லும் போது உகாரம் பரமா இருக்கு.
அப்ப அகார உகாரம் சேரும் பட்சத்தில் ஓகாரः ஆதேசோ பவதி. அப்ப என்ன ஆகும்? சூரிய பிளஸ் உதயः சூரியோதயः. இது குணசந்தி. ஏக பிளஸ் ஊனவிம்சதிः ஏக பிளஸ் ஊனவிம்சதிः ஈக்குவல் டு ஏகோனவிம்சதிः. மகா பிளஸ் உற்சவः மகா பிளஸ் உற்சவः மகோத்சவः. மகா பிளஸ் ஊர்மிஹி மகா பிளஸ் ஊர்மிஹி மகோர்மிஹி. புரியுறதா? முதல்ல பார்த்தது ஏகாரம் ஆதேசமா வந்தது. முதல் உதாகரணம் ரோமன் லெட்டர் 1ல. ரெண்டாவது ரோமன் லெட்டர்ல ஓகாரம்ன்ற குணமானது ஆதேசமா வருது. எதனுடைய ஸ்தானத்துல? அகாரம் அதுவா ஆகாரஸ்ய ஸ்தானே பிளஸ் உகார பிளஸ் ஊகார இது ரெண்டும் சேரும் பொழுது ஓகாரமானது ஆதேசமா வருது. அப்ப என்ன ரூபம் சித்திக்கும்? சூரிய பிளஸ் உதய சூரியோதய. ஏக பிளஸ் ஊனவிம்சதிः ஏகோனவிம்சதிः. மகா பிளஸ் உற்சவः மகோத்சவः. மகா பிளஸ் ஊர்மிஹி மகோர்மிஹி. இப்ப குணவர்ணங்கள் மொத்தம் 4. அதுல ஏகாரத்துக்கு உதாரணம் பார்த்திருக்கோம், ஓகாரத்துக்கு உதாரணம் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம மீதமுள்ள 2 வர்ணங்களுக்கு உதாரணம் பார்க்க போறோம். ஒன்னு அர்ரு, இன்னொன்னு அல்லு. ஸோ அதனுடைய உதாரணம் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ரோமன் லெட்டர் 3 அகார ஆகார பிளஸ் ரிகார ரிகாரஸ்ய ஸ்தானே அர் ஆதேசா பவதி. இப்படி சப்த பிளஸ் ரிஷய. சப்தன்னு ஆள முடியறது பூர்வ ரூபம், பூர்வத்தில் இருக்கக்கூடிய பூர்வ வர்ணம். ரிஷயான்னு சொல்லக்கூடிய அந்த அங்க இருக்கக்கூடியது என்ன இருக்கு? பரவர்ணத்துல ரு இருக்கு. அப்போ அ பிளஸ் ரு சேர்ந்தாக்கா அர் ஆதேசம் வரணும். அப்ப என்ன ஆகும்? சப்த பிளஸ் ரிஷய சப்த ரிஷய. மகா பிளஸ் ரிஷிஹி மகர்ஷிஹி மகா பிளஸ் ரிஷிஹி மகர்ஷிஹி. இது 3வது குணவர்ணமாக இருக்கக்கூடிய அர். அதனுடைய உதாரணம் 2 கொடுத்திருக்கா. சப்த பிளஸ் ரிஷய சப்த ரிஷய. மகா மகா பிளஸ் ரிஷிஹி மகர்ஷி. இதெல்லாம் என்ன சந்தி? குணசந்தின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது 4வது என்ன? அல் ஆதேசம் வரப்போறது. அது ஒரு குணம். ஏன்னா முதலையே நம்ம 4 வர்ணங்களை குணம்னு சொல்லிட்டோம் இல்லையா? ஏகார ஓகார அர் அல்லு. அதனுடைய உதாரணம் தான் பார்த்துட்டு இருக்கோம். ரோமன் லெட்டர் 4ல என்ன இருக்கு? அல். அகார ஆகார பிளஸ் லு சேரும் பொழுது அல் ஆதேசா பவதி. அப்படி அந்த அல் ஆதேசம் என்ன ஆகும்? தவ பிளஸ் லுகாரஹ தவல்காரஹ. மகா பிளஸ் லுகாரஹ மகல்காரஹ. இப்படியாக உதாரணங்களை கொடுக்கிறான். ஸோ அர்ருக்கு உதாரணம் 2, அல்லுக்கு உதாரணம் 2 கொடுத்துட்டு அந்நியத் உதாகரணானி இந்த 4த்துக்குமே வேற என்னென்ன உதாரணம் வரும் அப்படிங்கிறத பார்க்க. இது எல்லாமே எதனுடைய உதாரணம் இனிமேல் பார்க்க போறது? குணசந்தி. அதான பார்த்துட்டு இருக்கோம். குணம்னா ஏகார ஓகார அர் அல்ல. இந்த ஆதேசமானது வரப்போறது. அப்படி வந்ததுன்னா அந்த சந்திக்கு குணசந்தின்னு பேரு. இப்ப அந்நியத் உதாகரணம் பாருங்க. உப பிளஸ் இந்திரஹா உபேந்திரஹா. ராம பிளஸ் இதி ராமேதி. இந்த உதாரணத்தை பார்த்து கண்டுபிடிக்கதான் இது என்ன சந்தின்றது நமக்கு முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நல்லா ஞாபகம் வச்சு. இன்றைய தினம் நம்ம பார்க்கறது குணசந்தியை பார்த்துட்டு இருக்கோம். அந்த குணசந்தியானது ஆதேசமா வரப்போறது. என்னென்ன வர்ணங்கள்? ஏகார ஓகார அர்ரு அல்லு. அது எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா? அதனுடைய எக்ஸாம்பிள் இங்க பார்த்துட்டு இருக்கோம். பரம பிளஸ் ஈஸ்வரஹா பரமேஸ்வரஹா குணசந்தி. மகா பிளஸ் ஈஸ்வரஹா மகேஸ்வரஹா குணசந்தி. ரமா பிளஸ் இது எல்லாமே குணசந்தியினுடைய எக்ஸாம்பிள் தான். ரமா பிளஸ் ஈஷஹா ரமேஷஹா. குண பிளஸ் உபேதம் குணோபேதம். சுலப பிளஸ் உபாயः சுலபோபாயः. சப்த பிளஸ் ரிஷயः சப்த ரிஷயः. கிருஷ்ண பிளஸ் ருத்திः கிருஷ்ணர்திः. பரம பிளஸ் உத்கிருஷ்டம் பரமோத்கிருஷ்டம். புருஷ பிளஸ் உத்தமः புருஷோத்தமः. தீர பிளஸ் உத்ததः தீரோத்ததः. அடுத்தது ச பிளஸ் இதி சேதி. ந பிளஸ் உன்னதः நோத் नोन्नतः. इत प्लस उपदेशः इतोपदेशः. गंगा प्लस उदकं गंगोदकं. राजा प्लस ऋषिः राजऋषिः. ब्रह्म प्लस ऋषिः ब्रह्म ऋषिः. प्रश्न प्लस उत्तरं प्रश्नोत्तरं. पर प्लस उपकारः परोपकारः. प्राचीना प्लस उक्तिः प्राचीनोक्तिः. परिचयस्य प्लस उद्देश्यः परिचयस्योद्देश्यः उद्देशः. जिह्वा प्लस इति जिह्वेति.
தேவ பிளஸ் ரிஷிஹி தேவ ரிஷிஹி, ந பிளஸ் இச்சதி நேச்சதி, மகா பிளஸ் உத்தேசா மகோத்தேசா. இது எல்லாமே குணசந்தியினுடைய எக்ஸாம்பிள். இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சு போச்சு குணசந்தினா என்ன, அது எப்படி ஆதேசமா வரும், எந்தெந்த வர்ணங்கள்ல வரும், அப்படி வந்து அதனுடைய ரூபம் என்ன சித்திக்கும் அப்படிங்கிறத நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும். ரெண்டு விதமா தெரிஞ்சுக்கணும். பரமேஸ்வரகான்றது என்ன சந்தின்னு சொல்ல தெரியணும். குணசந்தி எப்படி பரம பிளஸ் ஈஸ்வரஹா பரமேஸ்வரஹா ஏகாரமானது வந்திருக்கு. ரமா பிளஸ் ஈஷா ரமேஷா ஏகாரமானது வந்திருக்கு. குண பிளஸ் உபேதம் குணோபேதம் ஓகாரமானது வந்திருக்கு. அருக்கு என்ன சப்த பிளஸ் ரிஷயா சப்த ரிஷயா, இது அருனுடைய உதாரணம். இந்த மாதிரி இந்த குணசந்தியிலே 4 குணங்கள் இருக்கு இல்லையா, பார்த்தோம் இல்லையா, அந்த வர்ணங்கள் எப்படி ஆதேசமா வருது, அப்படி வந்தா ரூபம் என்னவா சித்திக்கும் அப்படிங்கிறத நம்ம நன்னா தெரிஞ்சு இந்த உதாரணத்துல நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. அதான் முக்கியம். ஒரு ஒரு சந்தியா பார்த்துன்னு வரும்பொழுது அந்தந்த சந்தியில நமக்கு ஃபெமிலியாரிட்டி ஏற்படணும். குழப்பிக்கவே கூடாது. கிளீனா இருக்கு அப்ப நல்லா தரவா கோத்ரூ பண்ணணும் இல்லையா. நான் என்ன சொல்றேன், அதனுடைய எக்ஸாம்பிள் என்ன இருக்கு, நான் சொன்ன டெஃபினிஷன் அந்த எக்ஸாம்பிளோட பொருந்துறதா அப்படிங்கிறத வச்சு நிறைய எக்ஸசைஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு நல்லா அபியாசம் ஆகும். சரி, இந்த குணசந்தி அதனுடைய சூத்திரம் என்ன அப்படின்னாக்கா, அதேங்குணா ஆத்குணா. இது பேஜ் நம்பர் 19ல அந்த சந்தி புக்ல இருக்கு. அதேங்குணா ஆத்குணா என்ன அர்த்தம்? அத்து ஏங்கிச்ச குணசம்யா சியாத். ஆத்குணா அவர்ணாது அச்சிபரே, அவர்ணத்தை காட்டிலும் அச்சிபரமாக இருக்கக்கூடிய பூர்வபரையோகோ ஏகோ குணா. பூர்வபரே என்ன சொன்னோம் இல்லையா, பரம அது பூர்வ, ஈஸ்வரஹா அது வந்து என்ன இருக்கு பரம். இந்த பூர்வ பரத்தில் இருக்கக்கூடிய அகார ஈகாரம் சேர்ந்து என்னவாக போறது, ஏகாரஹா அதாவது குணம் ஆதேசா சியாத் சம்மிதாயா. இதுதான் அந்த சூத்திரத்துடைய அர்த்தம். சோ குணசந்தி விதாயகம் சூத்திரம் 2, அதேங்குணா அண்ட் ஆத்குணா. அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத கிளீனா கொடுத்துருக்கா, நானும் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ ஒரு ஒரு வகுப்புலையும் நாம இதே மாதிரி ஸ்வரசந்திக்கு கீழே இருக்கக்கூடிய சந்திகளை முதல்ல முடிச்சுட்டு, அப்புறம் வெஞ்சன சந்தி அப்படின்னா என்ன, அதுக்கு கீழே வரக்கூடிய சந்திகள் என்னென்ன, அதை முடிச்சுட்டு அப்புறம் விசர்க சந்தினா என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ ஏதாவது கால பர்யந்தம் நம்ம என்னென்ன பாடங்கள் முடிச்சிருக்கோன்றத ஒரு ரீகால் பண்ற டாபிக் மாத்திரம், அதை நீங்க நன்னா ஸ்டடி பண்ணுங்க. அப்பதான் மேற்கொண்டு ஒரு ஒரு சந்தியும் நமக்கு புரியும் இல்லையா. நமக்கு குழப்பத்தை ஏற்படுத்துதுன்னா நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்னுடைய விஷயங்களை பூர்வாலோகனம் பண்ணாம இங்க வந்து உட்காந்தா புரியாது. அக்ஷர பிரகரணத்துல அக்ஷரம்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். அக்ஷராணாம் விபாகா ஸ்வராக அயோகவாகாக வியஞ்சனானி ஸ்தானானி பிரயத்னாக ச மாகேஸ்வராணி சூத்ராணி. இது முதல் பிரகரணம் தரவா இருக்கணும். அது 2வது பிரகரணம் சந்தி பிரகரணம், சந்தையா சந்தி பேதாக, இதுவும் நமக்கு தரவா நம்ம அபியாசம் பண்ணியிருக்கோம். அதை முடிச்சுட்டு தான் நம்ம இப்போ 3வது பிரகரணத்துல இருந்துட்டு இருக்கோம். 3வது பிரகரணத்துக்கு என்ன பேரு, ஸ்வரசந்தையா அப்படிங்கிற பிரகடனத்துல இருந்துட்டு இருக்கோம். அதுலயே நம்ம என் சந்தி பார்த்து முடிச்சிருக்கோம், யாந்த வாந்த தேச சந்தி பார்த்து முடிச்சிருக்கோம். 3வது சந்தியாக இருக்கக்கூடிய குணசந்தி அப்படின்னா என்னன்றத இன்றைய தினம் நான் உங்களுக்கு அழகா தெளிவா சொல்லியிருக்கேன். இதை நீங்க நன்னா உட்காந்து தரவா அபியாசம் பண்ணுங்கோ. பிராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியம். அபியாசம் பண்ணாம இந்த சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள்லாம் நிச்சயமா புரியாது. நன்னா ஒரு தடவைக்கு 2 தடவை படிங்கோ, அந்த புக்கை கோத்ரூ பண்ணுங்கோ, எக்ஸசைஸ் பண்ணுங்கோ, ஹோம்ஒர்க் பண்ணுங்கோ. நான் அந்தந்த கிளாஸ் முடிச்ச உடனே உங்களுக்கு வந்து என்ன பண்றேன், யூடியூப்ல அந்த ரெக்கார்டிங்ஸும் கொடுத்துடுறேன். அந்த ரெக்கார்டிங்ஸை வச்சுட்டு நீங்க சிந்தனை பண்ணணும், அப்பதான் முடியும், இல்லைன்னா கஷ்டம். சரியா? ஓகே. ஸோ இன்றைய நடத்தின அந்த பாட சம்பந்தமா ஏதாவது சம்சயம் இருந்ததுன்னா கேளுங்கோ, நான் அதை கிளாரிஃபை பண்றேன். இன்றைய தினத்திற்கான அவகாசம் எடுத்து இன்னைக்கு நடத்துற பாடத்துல ஏதாவது சம்சயம் இருந்தா டவுட் இருந்தா கேளுங்கோ, நான் சொல்றேன். புரியுறதா? சுவாமி. தெளிவா இருக்கு இல்லையா? புரியுறது இல்லையா? கிளியரா இருக்கா? ஆமா மகோதயா. தாசன் தாசன் ಧನ್ಯವಾದः. ಧನ್ಯವಾದ ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದ ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದ ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದ ಸ್ವಾಮಿ.
kirtan is understood that when you clap your hands together, your karma from millions of lifetimes starts to change. The reactions to all of your actions, the lines on your hands change when you clap in kirtan. And I know that it's quite packed downstairs, but if you can manage it, wow, look at that karma. All that karma floating away. Wow, wow, wow. Radhe, Radhe, Govinda, Govinda, Radhe. Let's hear it, let's hear it.